வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் தேநீர் விருந்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பு. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள், வெளிநாட்டு பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சுதந்திர தினத்தையொட்டி ஆளுநர் RN ரவி அளித்த தேநீர் விருந்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்பு. அமைச்சர்கள் துரைமுருகன், பொன்முடி, உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்பு. ஆளுநரின் தேநீர் விருந்தில் அதிமுக சார்பில் ஜெயக்குமார், பெஞ்சமின் பங்கேற்பு. ஓ பன்னீர்செல்வம், அண்ணாமலை, GK மணி, பிரேமலதா உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் பங்கேற்பு. ஆளுநர் RN ரவியின் தேநீர் விருந்தை புறக்கணித்த திமுக கூட்டணி கட்சிகள். காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மதிமுக, VCK உள்ளிட்ட கட்சிகள் புறக்கணிப்பு. ஆகஸ்ட் 27ஆம் தேதி அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 17 நாள் பயணத்தின் இடையே சான் பிரான்சிஸ்கோ முதலீட்டாளர்கள் மாநாடு உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். நாட்டின் 78வது சுதந்திர தின விழா கொண்டாட்டம் கோலாகலம். டெல்லி செங்கோட்டையில் 11வது முறையாக தேசிய கொடியை ஏற்றினார் பிரதமர் மோடி. நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடியவர்களுக்கு நாம் எப்பொழுதும் நன்றி கடன் பட்டவர்கள். ராணுவ வீரர்கள், விவசாயிகள் நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபட்டுள்ளதாக பிரதமர் மோடி பேச்சு. இந்தியாவை வல்லரசாக்கும் கனவை 2047 ஆண்டுக்குள் நாம் நிறைவேற்ற வேண்டும் என பிரதமர் மோடி உறுதி. 140 கோடி இளைஞர்களும் ஒன்று சேர்ந்து தீவிரமாக உழைக்க வேண்டும் என பேச்சு. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். மகளிரின் பாதுகாப்பை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என பிரதமர் மோடி அறிவுறுத்தல். சென்னை கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். முப்படை மற்றும் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்று வீரவணக்கம். 2026 ஜனவரி மாதத்திற்குள் சுமார் 75,000 அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. திமுக ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டுகளில் 65,000 இளைஞர்களுக்கு அரசு பணி வழங்கப்பட்டுள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்திருக்கிறேன். அதன்படி 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்குள் 75,000த்திற்கும் மேற்பட்ட அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்பதையும் உபகையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்வர் மருந்தகம் என்ற புதிய திட்டத்தை அரசு செயல்படுத்தும் என அறிவித்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். வரும் பொங்கல் பண்டிகை முதல் முதற்கட்டமாக 1000 முதல்வர் மருந்தகங்கள் திறக்கப்படும் எனவும் அறிவிப்பு. பிற மருந்துகளையும் குறைந்த விலையில் இவர்களுக்கு கிடைக்கச் செய்யும் வகையில் முதல்வர் மருந்தகம் என்ற புதிய திட்டத்தை இந்த அரசு செயல்படுத்தும். வரும் பொங்கல் திருநாள் முதல் செயல்படுத்த உள்ள இந்த திட்டத்தின் கீழ் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் பயன்பெறும் வகையில் முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் செயல்படுத்தப்படும் என முதலமைச்சர் உறுதி. விடுதலை போராட்ட தியாகிகளுக்கான மாதாந்திர ஓய்வூதியம் 21,000ஆக உயர்த்தப்படும் என அறிவிப்பு. ஓய்வு பெற்ற முன்னாள் படை வீரர்களது பாதுகாப்பான வாழ்க்கையை உறுதி செய்திடவும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திடவும் முதல்வரின் காக்கும் கரங்கள் என்ற புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்படும்.
புதுச்சேரி கடற்கரையில் தேசிய கொடியை ஏற்றினார் முதலமைச்சர் ரங்கசாமி. பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு பதக்கம் வழங்கி கௌரவிப்பு. தொடர் விடுமுறையை முன்னிட்டு மக்கள் சொந்த ஊர்களுக்கு படையெடுத்ததால் ஸ்தம்பித்தது தாம்பரம். பல்லாவரம், செங்கல்பட்டு என இரு மார்க்கத்திலும் வாகனங்கள் அணிவகுத்ததால் விழி பிதுங்கிய வாகன ஓட்டிகள். தேனியில் 3.40 கோடி ரூபாய் மதிப்பிலான கள்ள நோட்டுகள் பறிமுதல். கள்ள நோட்டுகளை மாற்ற முயன்ற 2 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களும் பாமகவுக்கு ஆதரவு கொடுத்ததால் தலித் ஒருவரை முதலமைச்சராகும். இது வெறும் வார்த்தை அல்ல என பாமக தலைவர் அன்புமணி பரபரப்பு பேச்சு. எங்களுக்கு ஆதரவு கொடுத்தா நிச்சயமா நாங்கள் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் முதலமைச்சரை நாங்கள் ஆக்குவோம். தமிழ்நாட்டில் விரைவில் மாற்றம் வரப்போவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆருடம். 2026இல் கோட்டையில் தேசிய கொடியேற்ற தமிழக மக்கள் வாய்ப்பளிப்பார்கள் எனவும் நம்பிக்கை. தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவியிலிருந்து விலக யாரும் அழுத்தம் கொடுக்கவில்லை என நடிகை குஷ்பு விளக்கம். கட்சி பதவிக்காக பேரம் பேசும் பழக்கம் தனக்கு இல்லை எனவும் பேட்டி. ஏன் சமாதானம் போயிட்டீங்க? இல்லை நாங்கள் சமாதானம் போயிட்டோம்னு சொல்லிட்டு அவங்க விட்டுறாங்க. ஸோ ஐ திங்க் பெண்கள் பொருளாதார ரீதியாக சொந்த காலில் நிற்கணும், அவங்க வேலை செய்யணும், சொந்த காலில் நிற்கணும். இன்னொன்று ஒருத்தர் மேலே கண்டிப்பாக ஒரு 78வது சுதந்திர தினத்தையொட்டி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வாழ்த்து. நாட்டின் வளர்ச்சிக்காக என்றென்றும் பாடுபடுவோம் என சூளுரை. சுதந்திர தினத்தையொட்டி தமிழகம் முழுவதும் அனைத்து ஊராட்சிகளிலும் நடைபெற்ற கிராம சபை கூட்டம். பெரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு, ஊராட்சி மன்ற தலைவர் மீது புகார் என பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் நிறைவடைந்த கூட்டங்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் வரலட்சுமி நோன்பையொட்டி பூக்களின் விலை கிடுகிடு உயர்வு. குண்டுமல்லி 1800 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 3000 ரூபாய்க்கும் விற்பனை. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் டிம்பர் லாரி கயிறு கட்டி இழுத்த இரும்பு மனிதன். சுதந்திர தினத்தையொட்டி ஓடும் வேனில் தலைகீழாக நின்று பயணித்த ராஜேஷுக்கு பொதுமக்கள் வரவேற்பு. சங்கராபுரம் அடுத்த நெடுமானூர் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் கோவில் தேர் திருவிழா கோலாகலம். 40க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு தரிசனம். சுதந்திர தினத்தையொட்டி அட்டாரி வாகா எல்லையில் தேசிய கொடி இறக்கும் நிகழ்ச்சி. மீசையை முறுக்கியபடி வீரநடை போட்ட வீரர்களை உற்சாகத்துடன் கண்டு ரசித்த பார்வையாளர்கள். பாரிஸ் ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற வீரர் வீராங்கனைகள் பிரதமர் நரேந்திர மோடியுடன் சந்திப்பு. மனு பாக்கர், இந்திய ஹாக்கி அணி வீரர்கள் உள்ளிட்டோர் பதக்கங்களை பிரதமரிடம் வழங்கி வாழ்த்து பெற்றனர். மணிப்பூர் மாநிலத்திற்கு பிரதமர் மோடி செல்ல வேண்டும் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தல்.
மாநிலத்தில் அமைதி நிலவ மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்கவும் அறிவுறுத்தல். கொல்கத்தாவில் மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கு. மருத்துவர்கள் 5 பேருக்கு சம்மன் அனுப்பியது சிபிஐ. கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவமனையில் புதிதாக நியமனம் செய்யப்பட்ட டீன் சுஹ்ரிதா பால் மாணவர்களுடன் பேச்சு. போராட்டத்தை கைவிட வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்க மறுத்து மாணவர்கள் வாக்குவாதம். தங்கலான் திரைப்படத்தை காண சட்டை இல்லாமல் வந்த ரசிகர்கள். படத்தில் நடித்த கதாபாத்திரங்கள் போன்று வேடம் அணிந்து வந்த ரசிகர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் பரபரப்பு. கோவையில் டிமாண்டி காலனி 2 திரைப்படத்தை பார்ப்பதற்கு பேய் வேடத்தில் வந்த ஐடி ஊழியர்கள் பேய் போல நடமாடியதைக் கண்டு ரசித்த பொதுமக்கள். தஞ்சையில் தங்கலான் திரைப்படத்தை பார்க்க வந்த பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்ட மரக்கன்றுகள். இயற்கையை பாதுகாக்கும் வகையில் மரக்கன்றுகளை வழங்கிய விக்ரம் ரசிகர்கள்.